வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷீக் கபாப்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஒத்தென்டிக்காக ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இந்த ரெசிபி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே கைமா கொத்துக்கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணேன். நல்லா ஸ்மூத்தாக இந்த கறியை அரைப்படணும். இந்த மாதிரி கறி அரைப்பட்டுச்சுனாக்கா நல்லா ஷீக் கபாப்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைப்பட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த கைமா கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொப்பரை தூள், சாட் மசாலா, உலர்ந்த வெந்தயக்கீரை அதாவது கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், மஞ்சள், எவரெஸ்ட் இது மீட் மசாலா, MDH கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலரிங், அது உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் என்னென்ன யூஸ் பண்ண அது போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் என்னோடய பிளாக் லிங்க் அண்ட் அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ இது சுத்தமாக தண்ணியே சேர்க்காமல் நல்லா வழுவழுன்னு அரைப்பட்டுச்சு மசாலா. அதை எடுத்து நான் கறியில் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இந்த கறியில் நம்ம மசாலா சேர்த்ததும் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மசாலாவும் கறியும் நல்லா மேரினேட் ஆகணும். ஸோ அதனால் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆகணும். கறி நீங்கள் எவ்வளோ இந்த மாதிரி பிசைகிறீங்களோ அவ்வளோ அந்த எலாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆகும், நல்லா பிடிப்படும். ஸோ இப்போ இந்த கறி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். கை வச்சோம்னா அது ஒட்டக்கூடாது நம்ம கையில். அதே டைமில் நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அப்படியே இருக்கணும். நல்ல எலாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆகணும். நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நீங்கள் பிசையணும். அதுதான் ட்ரிக்கே இந்த ஷீக் கபாபில். இப்போ இது மூடி போட்டு நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வைக்கலாம். இது மேரினேட் ஆகணும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு அடுப்பு கறி துண்டை அடுப்பில் வச்சு நல்லா அதை பர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த அடுப்பு கறி துண்டை எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சு அந்த கறியில் வச்சு நம்ம இதை ஸ்மோக் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் சார்கோல் க்ரில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது ரெண்டட் ஹவுஸ் அண்ட் ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த மூடி இந்த கறியை நல்லா ஸ்மோக் பண்ணிட போகிறோம். இப்போ இந்த அடுப்பு கறி துண்டை எடுத்துட்டேன். இந்த கறி நல்லா ஸ்மோக் ஆகிடுச்சு. இதுதான் டெக்னிக். நம்ம எப்போவுமே ஸ்மோக் பண்ணுறதுக்கு கறியை நம்மளுக்கு அந்த பார்பக்யூ ஃப்ளேவர் வரும் இதில். இப்போ நல்லா ஸ்மோக்கியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேம்பூ சாப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கியூவர் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா எதுனா ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு கரண்டியோ எதுனா ஒரு ரவுண்டாக இருக்கிற காம்பு மாதிரி எடுத்து அதில் அந்த கறியை உருண்டை பிடிச்சி நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது ஷீக் ஃபார்ம் ஆகிடாணும். இப்போது ஒரு பேனை மிதமான தீயில் காய வச்சு அந்த ஷீக்கை அந்த பேனில் வச்சு நான் 2 பக்கமும் திருப்பி ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக வெந்துடுங்க. ஏன்னா நம்ம கறி நல்லா அரைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த கறி நல்லா வெந்துடும். ஸோ நாட் அன் இஷ்யூ. நான் இதை அடுப்பில் கூட நான் வச்சு நான் க்ரில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரணும்னு சொல்லி அந்த அடுப்பில் கூட அந்த க்ரில் வச்சு நான் இதை க்ரில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கறியை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் ஷீக்ஸாக. இப்போ இதை அடுப்பில் நான் அந்த பேனில் மாற்றி நல்லா க்ரில் பண்ண போகிறேங்க. 2 minutes ஆன் ஈச் சைட். ரொம்ப டேஸ்டியாக வந்ததுங்க. அண்டு ரொம்ப பேர் இதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு 10 years பேக் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். பட் மறுபடியும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஷீக் நல்லா வேகுது. அந்த கறியிலேருந்து நிறைய அந்த தண்ணி விட்டு வரும், அதுலேயே வெந்துடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம இந்த ஸ்மோக்கில் பண்ணோம்னாக்கா அதில் ட்ராப் ஆகி வீடு ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்பிக்யூலாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணுங்கள். ஸ்மோக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற இடத்துல இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், அருமையான ஷீக் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் நிறைய பண்ணேன். நான் இதுக்கப்புறம் இந்த 4 ஷீக் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நிறைய ஷீக்ஸ் ஒன்றா பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் ஷீக் ரோல் பண்ணுறதுக்காக பரோட்டா, வெங்காயம், எலுமிச்சம்பழம், புதினா சட்னி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கினேன்.
இங்கே ஒரு grill rack நல்லா ஹீட் பண்ணிட்டேன் அடுப்பு மேலே. இந்த மாதிரி grill rack உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் அது வாங்கி வச்சுக்கினீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஷீக்கை வந்து அந்த grill rack மேலே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நல்லா grill பண்ணிவிட்டேன். இந்த ஷீக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட எடுத்து நான் பரிமாறிட்டேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. ஜஸ்ட் ஒரு மின்ட் சட்னியோடு நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியோடலாம் நல்லா பொருந்தும். நான் வந்து ரோல் பண்ணேன். ஸோ வந்து அந்த கேரளா பரோட்டாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஷீக் கபாப்ஸ் வச்சுட்டு புதினா சட்னி வெங்காயம் சேர்த்து நல்லா ரோல்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய வீடியோவோடு மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.